கங்கையில் அமித்ஷா புனித நீராடுவதால் வறுமையை ஒழிக்க முடியாது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து அவர் மன்னிப்பு கேட்டுள்ளார். முன்னதாக காங்கிரசின் ஜெய் பீம், ஜெய் பாபு, ஜெய் சம்விதான் பேரணியில் பேசிய மல்லிகார்ஜுன் கார்கே, கங்கையில் புனித நீராடுவதால் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குமா, கங்கையில் புனித நீராடுவதால் வறுமையை ஒழிக்க முடியுமா அல்லது பசியோடு இருப்பவர்களுக்கு உணவை உறுதி செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இந்து மதத்தை விளம்பரத்திற்காக பாஜக தலைவர்கள் பயன்படுத்துகின்றனர் என்று குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் யாருடைய நம்பிக்கையையும் புண்படுத்த விரும்பவில்லை என்றும், ஆனால் மதத்தின் பெயரால் ஏழைகளை சுரண்டுவதை காங்கிரஸ் பொறுத்துக் கொள்ளாது என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்துள்ள பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா, மல்லிகார்ஜுன் கார்கேவின் பேச்சு சனாதனத்திற்கு எதிரான காங்கிரசின் நிலைப்பாட்டை காட்டுகிறது. இது கோடிக்கணக்கான இந்துக்களின் நம்பிக்கை மீதான தாக்குதல் என்று பதிலடி கொடுத்தார். இதையடுத்து தனது கருத்துக்கு மல்லிகார்ஜுன கார்கே மன்னிப்பு கேட்டுள்ளார்.